எரேமியா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய சத்ருவினால் உண்டாகும் பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு உதவும். மேலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நமக்கு உள்ளான பலனையும் தரும். சிம்சோன் தேவன் தனக்கு தந்த மேன்மையையும் அவர் அவனிடத்தில் செய்த உடன்படிக்கையையும் காத்து கொண்டவரை ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். ஒருவனாலும் அவனிடத்தில் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் அதை இழந்த அந்த நிமிஷத்திலேயே ஒரு சாதாரண மனுஷனாக மாறினான். சீக்கிரமாகவே தன்னுடைய சத்துருக்களால் மேற்கொள்ளப்பட்டான். இங்கு இஸ்ரவேல் மக்களும் தேவனிடத்தில் செய்த உடன்படிக்கையை மறந்து போனார்கள். அதன் விளைவே அந்நியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற உடன்படிக்கையை காத்துக்கொள்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் பூரணமாக கட்டி எழுப்ப முடியாது. எனவே நாம் நம்முடைய தேவனிடத்தில் செய்த உடன்படிக்கையில் உண்மையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.